நாங்க அதிரப்பள்ளியில போயிட்டு ஷூட் பண்ணோம். அந்த 2 காதல் சாங் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பும் போதே இவருக்கு வந்து டவுட், திருப்பியும் கூட்டு வந்து நிக்க வச்சிருவான்னு சொல்லி நான் போய் சொன்னேன், சார் நாளைக்கு காலையில ஒரு 10 நிமிஷம் ஒரு 2 hours மட்டும் கொடுங்க, காலையில இன்னும் ஒரு 4 ஷார்ட் மட்டும் எடுங்க. ஏன்னா நாங்க இந்த பக்கம் எல்லாம் அதிரப்பள்ளி இறங்கணும்னு ஈஸியா இப்படி ஒரு ஷூட் இங்க இருக்கும் ஒரு ஆங்கிள், அங்க இல்லாம ஆப்போசிட்ல போகணும். ஸோ தண்ணியில கடந்து அந்த மாதிரி கொஞ்சம் எக்யூப்மெண்ட் எல்லாம் ஒரு 5 feet 6 feet வாட்டர்ல நடந்து போயிட்டு அந்த சைட் போய் ஷூட் பண்ணோம். அது கொஞ்சம் டஃபா இருந்துச்சு. ஸோ அதான் சொன்ன ஒரு ½ டே மட்டும் நாளைக்கு தான். அப்ப இவங்க ஷூட் இருந்துச்சு, கத்ரீனா கேஃப் ஷூட் இருந்ததுனால என்னை கண்டுக்கல. என்ன வந்து இது பண்ணாம சரி அந்த கத்ரீனா கேஃப் தான் முக்கியம் அப்படி சொல்லிட்டு போனாரு. பட் அது எனக்கு ஓகே தான், பிகாஸ் எனக்கும் கத்ரீனா கேஃப் தான் பிடிக்கும். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஆல் தி பெஸ்ட் சொல்லி ஹாப்பியா இருந்துச்சு. அவருக்கும் ஒரு டவுட் இருந்துச்சு, எனக்கும் டவுட் இருந்துச்சு, என் டீமுக்கும் டவுட் இருந்துச்சு. ஆனா நாங்க என்ன பண்றோம், பூசணிக்காலாம் உடைச்சிட்டோம், எல்லாமே முடிஞ்சு விக்கி ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு சார் சொல்லிட்டு அப்புறம் ஒரு நாள் ஃபுல்லா உட்காந்து ஒரு அடி பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு அது ரொம்ப ரிக்ரெட்டாவே இருந்துச்சு. அந்த 4 ஷாட் எடுக்கவே இல்லையே சொல்லிட்டு அப்புறம் திருப்பி அடுத்த நாள் கால் பண்ணேன். அப்பன்னு பார்த்து இவங்க சாரோட ஒய்ஃப் பர்த்டே, ஜெசி அக்காவோட பர்த்டே அன்னைக்கு April 5th இப்பதான் ஒரு வாரம் முன்னாடி April 5th அன்னைக்கு April 4th அன்னைக்கு சொன்னேன், சார் எனக்கு ஒரே ஹெல்ப் பண்ணணும், என்ன அதிரப்பள்ளி வரைக்கும் போயிட்டு வந்துடலாம். திருப்பி என்னடா சொல்றேன், இல்ல சார் அன்னைக்கு கேட்டல ஒரு 2 hours அன்னைக்கு கொடுத்துருந்தீங்கன்னா ஓகே, பட் இது மட்டும் அது எடுக்காம ஃபுல்ஃபில் ஆக மாட்டேங்குது சார், கொடுங்க அப்படின்னு சொன்னேன். அப்படின்னு வீட்டுல வேற பஞ்சாயத்து அதனால இருக்கு. அப்புறம் அவங்க கிட்டயும் நான் என்னோட ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டேன். அவங்க கிட்டும் கன்ஃபெஷன், சாருக்கும் அது ஒரு கன்ஃபெஷன். சாரி ஃபார் ட்ரபிளிங் யூ ஸோ மச் மிஸ்டர் மக்கள் சார். ஆக்சுவலா வந்து அதிரப்பள்ளி போனோம், நாங்க ஷூட்டிங் பண்ணோம். அன்னைக்கு மத்தியானம் விட்டா அடுத்த நாள் மும்பையில இவங்களுக்கு ஒரு டேட்டு கொடுத்துட்டு அங்க இருந்து அங்க வரதா சொல்லியாச்சு. அடுத்த நாள் காலைல அங்க போனோம். நான் நைட் ஃபிளைட் பிடிச்சாதான் போய் தூங்கி எழுச்சிட்டு போக முடியும். ஓகே, இப்போ இது லேட்டாக ஒன்று மத்தியானமே லேட் ஆயிடுச்சு. ஏன்னா கேமரா வந்து ஒத்துழைக்கல, தண்ணி போயிடுச்சு. அதான நினைச்சோம். கேமரா வந்து நடந்து போயிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து அவர் நடந்து போயிட்டு இருந்தவர் விழுந்துட்டாரு. அவர் பாகுபலி அந்த கேமரா பிடிச்சிருந்தாரு. ஒருத்தர் வந்து பேட்டரி மறைச்சிருக்கீங்க நான் சொல்றேன். பேட்டரி வெயிட்ல அவரும் உள்ள போயிட்டாரு, பேட்டரியும் உள்ள போயிடுச்சு, தண்ணிக்குள்ள போயிடுச்சு. சோ நாங்க அந்த பக்கம் போயிட்டு தண்ணி இல்லாம இல்ல ஒரு விஷயத்துங்க இல்ல. ஓகே, அதனால விடலை. நான் வந்து இப்போ என் மேனேஜர் சொன்னாப்புல டைம் ஆயிடுச்சு, நம்ம அங்கே போன 7 மணி ஃப்ளைட்டை பிடிச்சான். சொன்னேன் அவனுக்கு வேலை இருக்கு, நம்ம காலைல தூங்காம கொள்ளாம கூட போயிடுப்போம், இந்த வந்த வேலையை முடிச்சிருவோம், அவனுக்கு மூலம் அந்த ப்ரெஷர் கொடுக்க வேண்டாம் அவனுக்கு சொல்லிட்டு இருந்து முடிச்சுட்டு போகலாம் தான் முடிவு பண்ணுறோம். அதனால அன்றைக்கி நைட்டு போக வேண்டிய ஃப்ளைட்டை நான் வந்து தள்ளி போட்டாச்சு. மறுநாள் போகணும். ஸோ மறுநாள் காலைல இந்த ஃப்ளைட்டை கேன்சல் பண்ணிட்டு மறுநாள் காலைல ஃப்ளைட்டு 8 மணி ஃப்ளைட் பிடிக்கணும். அங்கேருந்து ஏர்போர்ட் போகிறதுக்கு 1.5 மணி நேரம் ஆகும். அப்போ அதுக்கு 1 மணி நேரம் முன்னாடி 5 மணிக்கு எந்திக்கணும். 5 மணிக்கு எழுந்துச்சு அதுக்கப்புறம் போய் அங்கே போனால் ஏர்போர்ட்டில் நேராக ஷூட்டிங் ஸ்பாட் போகணும். ஆமா, அது வந்து இன்னும் ஆமா அது இன்னும் கஷ்டம். அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல கத்ரீனா கேஃப். ஆமா, அதுதான் மெயின் பாயிண்ட் இஸ். ஐயோ, சில முட்டாள்கள் இதையும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் இங்க வந்ததுக்கு அப்புறம் திரும்ப என் ஒய்ஃபோட பர்த்டே அன்னைக்கு முன்னாடி ஒரு 5 நாள் இருக்கேன். 5 அங்கிருந்து வந்திருக்கேன், ஒரு 5 நாள் இருக்கேன். ஆக்சுவலா 4ஆம் தேதி சாயந்தரம் வர சொன்னாங்க மும்பைக்கு. நான் ஒரு நாள் கொடுங்க ஒய்ஃப் பர்த்டே, நான் 5th முடிச்சு 6th மார்னிங் ஃபிளைட் வந்துடுறேன், மதியானம் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் சொல்லி கேட்டு வச்சிருந்தேன். 4 நாள் என் மூஞ்சி டப்பிங்ல பாத்துட்டு இருக்கேன். அந்த அன்னைக்கெல்லாம் தோணல, கரெக்டா 4ஆம் தேதி தோணுது, 5ஆம் தேதி வாங்க. அப்ப எப்படி இருக்கும்? அதனாலதான் நானும் சரி வேற வழி இல்ல நான் கேட்ட நான் வந்து இல்ல. அதுவும் இல்லாம அன்னைக்கு எனக்கு தூக்கமே இல்லை. ஏன்னா 4ஆம் தேதி நைட் இருந்து 12 மணிக்கு கேக் கட் பண்ணிட்டு காலையில 4 மணிக்கு இருந்துச்சு 6 மணி ஃபிளைட்டை பிடிச்சி போய் ஷூட்டிங் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்பி போனேன். அப்போனா அது ஒரு நைட் தூங்காம நேரடியாக கிளம்பி போனேன் அதிரப்பள்ளிக்கு. ஒன்னும் பிரச்சனை இல்லை, அவருக்கு ஒரு கல்யாணம் நடக்கும்ல, அப்ப இந்த கஷ்டம் எல்லாமே வந்து தெரிஞ்சிரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஷூட்டிங் இது மாதிரி இது ஒண்ணு மட்டும் இல்ல, இது வந்து இந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல பல முறை நடந்த இது மட்டும்தான். ஆமா.